வெல்கம் பேக் டு சேனல் TNPSC லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இப்போ யூனிட் 5 பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி யூனிட் 1, 2, 3, 4 அண்ட் 6, 10 அப்படி நம்ம யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ யூனிட் 5 நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதோட நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் நெட்வொர்க் மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட சிலபஸ். ஸோ சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷனுங்கிற டாபிக் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்மளோட சிலபஸ். இதில் நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் நெட்வொர்க் டோபாலஜிஸ் ஃபர்ஸ்ட் டாபிக். Network topologies refers to the arrangement of different elements. ஸோ ஒரு நோட்ஸையும் அதில் நம்ம அந்த நெட்ஒர்க்கில் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ டோபாலஜிஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி, செகண்ட் மெஷ், ஸ்டார் டோபாலஜி, பஸ் ரிங் அண்ட் ட்ரீ டோபாலஜி, லாஸ்ட் ஹைபிரிட் டோபாலஜின்னு சொல்லுவோம். அது மிக்சட் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் டோபாலஜிஸ். அது இப்போ அந்த டயக்ராமில் பார்த்துடலாம். நெட்வொர்க் டோபாலஜி டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னா ஒரு சென்டர் அண்ட் ரிசீவர் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிறது. தென் பஸ் டோபாலஜிங்கிறது ஒரு காமன் பஸ்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் நம்ம அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் ரிங் டோபாலஜி அப்படிங்கிறப்போ ரிங் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். தென் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கும். ட்ரீ டோபாலஜி, தென் மெஷ் இது லைனுங்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜியோட இன்னொரு நேம் தான். இதை ஒன் பை ஒன் பார்த்துடலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி that works on the functionality of the sender and receiver. இதுதான் ஒரு simplest கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகிற டோபாலஜி என்ன அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி. that is between any two nodes in which one is the center and the other one is a receiver. பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹையர் பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி. ஸோ ஒன் இஸ் சென்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிசீவர் அப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பஸ் டோபாலஜி இன் விச் ஆல் த டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு சிங்கிள் கம்யூனிகேஷன் பஸ். ஒரு கம்யூனிகேஷன் லைன் இருக்கும், அதான் பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பஸ் வழியாக தான் எல்லா டிவைசஸுமே கம்யூனிகேட் வித் ஈச் அதர். However, this topology can be susceptible to single point of failure. Suppose அதில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஹோல் நெட்வொர்க்குமே ஃபெயிலியர் ஆயிரும். பிகாஸ் பஸ் டோபாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிங்கிள் பஸ் இதில் தான் நமக்கு டேட்டா கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக நடக்கும். தட் இஸ் சென்டிங் ஆஸ் வெல் அஸ் ரிசீவிங். இந்த டேட்டா சென்ட் பண்ணுறோம், இந்த நோடில் இது ரிசீவ் பண்ணுது அப்படின்னா சப்போஸ் இந்த பஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஹோல் நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆயிரும். தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இதில் n டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென் த நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் ரிக்வயர்ட் டு கனெக்டட் தெம் இஸ் 1. ஸோ பஸ் டோபாலஜியில் நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 1. தட் இஸ் த பேக் போன் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸுக்கு நமக்கு தேவைப்படுறது தான் தட் இஸ் த பேக் போன் கேபிள். இதில் n ட்ராப் லைன்ஸ் ஆர் யூஸ்டு. n டிவைசஸ் இருக்குது அப்படின்னா n ட்ராப் லைன்ஸ் தேவைப்படும். n ட்ராப் லைன்ஸ் அப்படிங்கிறது அந்த சிஸ்டம் பஸ் கூட கனெக்ட் ஆகிருக்க இந்த லைன் தான் ட்ராப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டிவைசஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ட்ராப் லைன்ஸ் இங்கே தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜியில் ஈச் டிவைசஸ் இஸ் கனெக்டட் டு எவ்ரி அதர் டிவைஸ் இன் த நெட்வொர்க். இட் கிரியேட் மல்டிபிள் பார்ட்ஸ். ஒரு டிவைஸுமே இப்போ இதில் 3 டிவைசஸ் இருக்கு அப்படின்னா இது கூட கனெக்ட் ஆயிருக்கும், இது கூட கனெக்ட் ஆயிருக்கும், இது கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எல்லாமே ஒரு டிவைஸுமே மற்ற டிவைசஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது தான் மெஷ் டோபாலஜி அப்படின்னு சொல்றது. இது
ப்ரொவைடிங் ரிடண்டன்சி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்கும். சப்போஸ் இதில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும் மற்ற நோட்ஸ் எல்லாமே அந்த நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். சப்போஸ் n டிவைசஸ் இருக்கு அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட் பை ஈச் டிவைஸ் வந்து n-1 பிகாஸ் ஒரு டிவைஸும் அதோட மற்ற டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் 3 அப்படின்னா ஒரு டிவைஸ்க்கும் வந்து 2 போர்ட்ஸ் வந்து தேவைப்படும். தட் இஸ் டோட்டல் நம்பர் -1. அதை தவிர மற்ற டிவைசஸ் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் n அப்படின்னா n-1 டிவைஸ் போர்ட்ஸ் வந்து ஒரு டிவைஸ்க்கும் வந்து தேவைப்படும். அதான் மெஷ் டோபாலஜி. நெக்ஸ்ட் ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜியில் ஞாபகமாக இருக்க வேண்டியது தட் ஆல் டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு சென்ட்ரல் ஹப் ஆர் ஸ்விட்ச். ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸ்டாரில் வந்து சென்ட்ரல் ஹப் ஆர் ஸ்விட்ச் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கம்யூனிகேஷனாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து பெட்டர் ஃபால்ட் டாலரன்ஸாக இருக்கும். ஃபெயிலியராக சிங்கிள் கனெக்ஷன் வந்து ஹோல் நெட்வொர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இதுதான் இப்போ ஸ்டார் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்குது, இதில் வந்து ஒரு டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த டிவைஸ் வந்து ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் மற்ற டிவைசஸ் வந்து இந்த ஹப் வழியா அது வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ டோட்டல் நெட்வொர்க் வந்து எந்த டிஸ்டர்பும் ஆகாது. அதான் வந்து ஸ்டார் டோபாலஜி. ரிங் டோபாலஜி அப்படிங்கிறது ஈச் டிவைசஸ் இஸ் கனெக்டட் டு எக்ஸாக்ட்லி 2 other டிவைசஸ் ஃபார்மிங் அ சர்க்குலர் லூப். ஒரு லூப் கிரியேட் பண்ணுறதான் ரிங் டோபாலஜி. டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். ரிங் டோபாலஜினா இப்போ இந்த டிவைஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நெய்பரில் இருக்கிற மற்ற 2 நோட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த நோடு வந்து மற்ற நோட்ஸ் கூட, ஸோ எல்லா நோட்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகிருக்காது, அதோட நெய்பர்ஹுட்டான 2 நோட்ஸ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும் ரிங் டோபாலஜியில். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் லூப் வந்து ஃபார்ம் ஆகும். டேட்டா ட்ராவல்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் அலாங் த ரிங் அன்டில் இட் ரீச்சஸ் த இன்டெண்டட் டெஸ்டினேஷன். இது ஒரு நோடு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த நோடு போகும், அங்கேருந்து நெக்ஸ்ட் நோடுக்கு போய் லாஸ்ட்டாக இதோட டெஸ்டினேஷன், இதுதான் சோர்ஸ் அப்படின்னா இது டெஸ்டினேஷன்னா இங்கேருந்து ட்ராவல் ஆகி இந்த டெஸ்டினேஷனை 1 by 1 ரீச் ஆகும். The data transmission relies on passing through each device on the way. ஸோ ஒரு டிவைஸ் ஃபெயில் ஆனாலும் ஹோல் சிஸ்டமே வந்து ஃபெயில் ஆயிரும். பிகாஸ் வந்து இந்த இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆயிரும், அடுத்த டிவைஸ்க்கு வந்து அதை சென்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு disadvantage. The most common access method of ring topology வந்து token passing. ஸோ token passing ரிலேட்டடாக என்ன டோபாலஜி அப்படின்னா ரிங் டோபாலஜி. ஓகே, ஆக்சஸ் மெத்தட் ஆஃப் ரிங் டோபாலஜி வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோக்கன் பாசிங். டோக்கன் பாசிங்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ நெட்வொர்க் ஆக்சஸ் மெத்தட். நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் டோக்கன் பாசிங் அப்படின்னு சொல்கிறது. இன் விச் டோக்கன் இஸ் பாஸ்டு ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோடு. சரி, டோக்கன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ரேம் தட் சர்க்குலேட்ஸ் அரவுண்ட் த நெட்வொர்க். நம்ம இதில் வந்து டோக்கனாக தான் சென்ட் பண்ணுறோம் ஒரு நோட்ஸ்க்கும். அதான் இந்த டோக்கன் பாசிங் வழியாக தான் நம்ம ரிங் டோபாலஜி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிங் டோபாலஜி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் ட்ரீ டோபாலஜி. ட்ரீ டோபாலஜி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டார் அண்ட் பஸ் டோபாலஜி. ஸ்டாரையும் பஸ்ஸையும் காம்பினேட் பண்ணுறது தான் வந்துட்டு ட்ரீ டோபாலஜி. டிவைசஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வித் சென்ட்ரல் ஹப் லைக் ஸ்டார். இதில் வந்து ஸ்டார் டோபாலஜினா என்ன, சென்ட்ரல் ஹப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் சென்ட்ரல் ஹப் இருக்குது. தே ஆர் இன்டர் கனெக்டட் யூஸிங் அ பஸ் டோபாலஜி. ஓகே, பஸ் டோபாலஜியும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பஸ் அண்ட் ஸ்டாரோட காம்பினேஷன். இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் லார்ஜர் நெட்வொர்க்ஸ். லார்ஜர் நெட்வொர்க்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற டோபாலஜி என்னன்னா ட்ரீ டோபாலஜி. ஸோ லார்ஜர் நெட்வொர்க் ப்ரொவைட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து இதில் கிடைக்கும் நமக்கு. எரர் டிடெக்ஷனும் கரெக்ஷனும் எந்த டோபாலஜியில் ஈஸி அப்படின்னா ட்ரீ டோபாலஜி. எரர் கரெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ட்ரீ டோபாலஜி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பஸ்ஸும் இருக்குது, பஸ் டோபாலஜி மாதிரி. தென் வந்து சென்ட்ரல் ஹப்பும் இருக்குது, ஸ்டார் டோபாலஜி மாதிரி. நெக்ஸ்ட் இஸ் ஹைப்ரிட் அப்படின்னாலே மிக்சட் இல்லையா. ஸோ ஹைப்ரிட் டோபாலஜி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or more ஆஃப் த above mentioned topologies. ஏதாவது நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஹைப்ரிட் டோபாலஜி.
This allows organizations to customize their network design based on சில ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் அண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். தட் இஸ் ஹைப்ரிட் டோபாலஜி. The next is LAN, MAN and WAN, local area network, metropolitan area network and wide area network. LAN is used to connect small device, small area தான் வந்து LAN, local area network, ஒரு பில்டிங் ஆர் ஆஃபீஸ்க்குள்ள யூஸ் பண்ணுறது. மேன் அப்படிங்கிறது டிவைசஸ் கனெக்டட் வித்தின் அ டவுன் ஆர் சிட்டி, ஒரு சின்ன ஏரியா. இது வந்து ஸ்மால் ஏரியா, இது அதை விட கொஞ்சம் லார்ஜர் ஏரியா. வேன் அப்படிங்கிறது லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, லைக் ஒரு கான்டினென்ட், கண்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு வேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லேனுங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு அதாவது ஸ்கூல், ஆஃபீஸ், பில்டிங்னு ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது தான். லைக் வந்து இப்போ ஒரு நெட்வொர்க்கை வந்து ஒரு பிரிண்டர்ஸ் ஆர் ஃபைல் ஸ்கேனர்ஸ்லாம் ஒரு பில்டிங்குள்ளே வந்து ஷேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து லேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வந்து கிடையாது. இதை there are two types of LAN. One is wired LAN and the other one is wireless LAN. ஓகே, வயர்ட் லேன் சொல்கிறது வந்து சிம்பிளாக லேனை தான் வயர்ட் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் டைப் ஆஃப் லேன் வயர்டு கேபிள்ஸ் சச்சஸ் ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள்ஸ், இதெல்லாம் நம்ம கனெக்ஷன்ஸ்க்கும் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வயர்ட் லேன். வயர்லெஸ் லேனுங்கிறப்ப நம்ம வயர்லெஸ் கேபிள் சச்சஸ் தட் இஸ் கேபிள் இல்லாமல் பண்ணுறது, லைக் வந்து ரேடியோ அண்ட் லைட் வேவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வயர்லெஸ் லேன். வயர்லெஸ் லேனை வந்து நம்ம டபிள்யூ லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதர் நேம் ஃபார் வயர்லெஸ் லேன். தென் மேன், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்ம ஒரு என்டையர் டவுன், சிட்டி அது ஒரு ஸ்மால் ரீஜியனுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுறது. இட் இஸ் லார்ஜர் தேன் லேன் பட் ஸ்மாலர் தேன் வேட். வைட் ஏரியா விட கம்மி, லோக்கல் ஏரியா விட அதிகம். மேன் நெட்வொர்க் ஒர்க்ஸ் பிட்வீன் லேன் அண்ட் மேன், இது ரெண்டுக்கும் இடையில ஒர்க் ஆகிறது தான் மேன் அப்படின்னு சொல்கிறது. மேன் கேன் பி யூஸ் டு கனெக்ட் மல்டிபிள் லேன் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு மேன் வந்து யூஸ் ஆகும். வேன் அப்படிங்கிறது நமக்கு லார்ஜர் ஏரியா, கான்டினென்ட் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. The size of WAN network is larger than LAN and MAN network. When the size of network grows more than MAN, it is considered as WAN. Okay, usually telecommunication networksலாம் வந்துட்டு WAN வந்து wide area network வந்து யூஸ் பண்ணுறாங்க. WAN network could be an interconnection between two or more LANs that are connected through telephone lines or radio waves. Okay, connected through telephone lines or radio wavesல இருக்கிற more than two LANs-ஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா WAN யூஸ் பண்ணுவோம். மெயினாக வந்து நமக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இது நீங்கள் இந்த ரேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இதில். மற்றபடி உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்மால் பில்டிங்னா லேன், ஒரு சிட்டி, டவுன் அது மாதிரினா மேன், அதை விட கான்டினென்ட், கண்ட்ரின்னு பெரிய ஏரியா கவர் பண்ணுறது வேன் அப்படிங்கிறது தெரியும். அதுதான் அந்த பாயிண்ட். இது தவிர நமக்கு டேட்டாவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேன், தட் இஸ் பர்சனல் நெட்வொர்க், ஏரியா நெட்வொர்க், நம்ம யூஸ் பண்ணுற ப்ளூடூத் அந்த மாதிரி. ஸோ அதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 1 மீட்டர் to 10 மீட்டர். லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து 10 மீட்டர் to 1 கிலோமீட்டர். மேன் அப்படிங்கிறப்போ 10 கிலோமீட்டர் to 99 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ரேஞ்ச். வேனுங்கிறப்போ 100 கிலோமீட்டர் to 1000 கிலோமீட்டர். ஓகே, இது வந்து ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு. இதை வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க எதுக்கு வந்து ஹை ஸ்பீட் அப்படிங்கிறது. ஸோ லேனுங்கிறப்ப நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஏரியாங்கிறதுனால அதுதான் வந்து ஹையாக இருக்கும். ஓகே, தட் இஸ் 100 Mbps வரைக்கும் அதோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு இருக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால. அதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால மேனுக்கு வந்து அதை விட கம்மியாக இருக்கும். தட் இஸ் 44 to 156 Mbps வரைக்கும் இருக்கும். தட் இஸ் ஹையர் தேன் வேன். ஓகே, வேனை விட ஹையராக இருக்கும், பட் வந்து லேனை விட இது லெஸ்ஸராக இருக்கும். அதே வேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது நமக்கு ஸ்பீடும் கம்மியாகும் இல்லையா. ஸோ தட் இஸ் லெஸ் தேன், இதை விட இது 156 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கிறது வந்து வேனாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கும். நம்ம வந்து அப்போ லேன் கிரேட்டர் தேன் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அது மாதிரி இருக்கலாம். மேபி ரேஞ்ச் வந்து நமக்கு அந்த மாதிரி சாய்ஸஸில் வந்து எந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வந்து அந்த ரேஞ்ச் கொடுத்து கூட கேட்கலாம். ஓகே, இதான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து வயர்லெஸ் நெட்வொர்க்.
கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தட் ஆர் நாட் கனெக்டட் பை கேபிள்ஸ் தான் வந்து வயர்லெஸ்ன்னு தெரியும். இது வந்து எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலி வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் யூஸ் பண்ணுறது வந்து ரேடியோ வேவ்ஸாக இருக்கும். கம்யூனிகேஷன் பிட்வீன் நெட்வொர்க் நோட்ஸ். தே அலோவ் டிவைசஸ் டு பி கனெக்டட் டு த நெட்வொர்க் while roaming around network coverage. ஓகே, டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸில் வந்து என்னென்ன அப்படின்னா வயர்லெஸ் லேன்ஸ், வயர்லெஸ் மேன், வயர்லெஸ் வேன்ஸ், அதுதான் அதோட டைப்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் நெட்வொர்க்ஸோட டைப்ஸ். வயர்லெஸ்ங்கிறப்போ சேம் அதே தான். வயர்லெஸ் லேன்ஸ்னா கரெக்ட் 2 or more network devices using wireless distribution techniques. ஓகே, டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதா லேன்ஸ். மேனுங்கிறப்போ 2 or more வயர்லெஸ் லேன்ஸை கனெக்ட் பண்ணுறது மேன். வேன் அப்படிங்கிறது லேன்ஸ், மேன்ஸ் அண்ட் பர்சனல் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுறது வயர்லெஸ் வேன்ஸ். பட் இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறது த்ரூ ரேடியோ வேவ்ஸாக இருக்கும். ஓகே, ஜென்ரலி யூஸ் பண்ணுறது ரேடியோ வேவ்ஸ். நெக்ஸ்ட் இஸ் இன்டர்நெட். இன்டர்நெட் இஸ் அ குளோபல் நெட்வொர்க் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்நெட் நம்ம நார்மலாக ஜென்ரலான விஷயங்கள் தான் இன்டர்நெட்டில் இருக்கும். நமக்கு தெரிகிற ஜென்ரல் கான்செப்ட்ஸ் தான். இதில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் வந்து 1960 வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் மாடல் வந்து ARPANET, தட் இஸ் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் மாடல் ஆஃப் இன்டர்நெட். இட் அலோட் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆன் அ சிங்கிள் நெட்வொர்க் விச் வாஸ் தேர் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது 1960. ARPANET யூசர்ஸ் வந்து எது யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா பேக்கெட் ஸ்விட்சிங். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ARPANET uses packet switching to communicate multiple computer system under a single network. ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்கெட் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணுச்சு ARPANET. In October 69, okay, 1969 வச்சுக்கோங்க, using ARPANET, first message was transferred from one computer to another. ஓகே, ஒன் கம்ப்யூட்டர் டு another தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது 1969. இதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட். நெக்ஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ் ட்ரான்ஸ்ஃபார். இன்டர்நெட் ரிலேட்டடாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் தான். ஓகே, ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணோம். எவ்ரி கம்ப்யூட்டர் ஆர் டிவைஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட் ஹேஸ் யூனிக் ஐபி அட்ரஸ். ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு டிவைஸ்க்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். provided by internet service providers. Okay, internet service providers. It acts like a digital identification. நம்ம ஆதார் கார்டு நமக்கு எப்படி பேன் கார்டு ஒரு யூனிக்காக இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகே, இதை வச்சு தான் ஒரு டிவைஸை எந்த இதுலேருந்து வந்திருக்கு, ஏதோ ஒரு ஃப்ராட் மெசேஜ் வந்ததுன்னா கூட அவங்க வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறது வந்து த்ரூ திஸ் ஐபி அட்ரஸ் தான். அண்ட் ஐபி அட்ரஸ் இஸ் அ செட் ஆஃப் 4 numbers. ஓகே, ஐபி அட்ரஸோட ஃபார்மட் வந்து இந்த மாதிரி இருக்கும். 4 numbers இருக்கும். வேர் ஈச் நம்பர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 25. அதோட வேல்யூ 0லேருந்து 25 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, 0.0.0.0.லேருந்து 255 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இதே வந்து 1.256.255.255 கொடுத்தாங்க அப்படின்னா இது வேலிடான்னு கேட்டாங்கன்னா வேலிட் கிடையாது. ஏன்னா இதோட அலோடு வேல்யூ 255 வரைக்கும் தான். ஓகே, ஸோ 1 பாயிண்ட்லேருந்து என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். 1 2 3 அப் டு 255 வரைக்கும் இருக்கலாம். 200 கூட இருக்கலாம், ஏதோ வேணா இருக்கலாம். பட் 255 எக்ஸீட் ஆகக்கூடாது. அதான் வந்து அதோட ஃபார்மெட். இட் பிளேஸ் எ கீ ரோல் இன் த ஃபாலோ ஆஃப் டேட்டா ஓவர் த இன்டர்நெட். ஸோ இது கூட முன்னாடி ஒரு கொஸ்டின்ல இந்த மாதிரி வேல்யூ வந்து இது பண்ணி கேட்டிருந்தாங்க. 256 ஆர் அதை விட எக்ஸீட் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து விச் இஸ் நாட் இன் த வேலிட் ஃபார்ம். அப்படி நமக்கு இந்த வேல்யூ வந்து தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறவங்களுக்கு அது கூட அந்த டைமில் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் there are 4 different types of IP addresses are available. Static IP address, dynamic, private as well as public. Then World Wide Web பற்றி நமக்கே தெரியும். இது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா URL வழியாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, வேர்ல்டு வைடு வெப்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். வெப் பேஜஸ் இருக்கும், அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் wwwங்கிறது. இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது எது வழியாக ஆக்சஸ் பண்ணுவோம்? URLங்கிறது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் லேயர்டு நெட்வொர்க். லேயர்டு ஆர்கிடெக்சர்
ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒரு லேயரா வந்து ஸ்பிளிட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா ஒரு லேயரும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்றதுக்காக நம்ம அந்த டாஸ்கை டிவைட் பண்றோம். ஓகே, அதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிசிக்கல் மீடியம், இதுல லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5ன்னு இருக்கு. ஓகே, இங்க ஒரு சென்டரா ரிசீவர் இருப்பாங்க. இந்த சைட் லைக் வந்து ஒரு சென்டர் இருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு ரிசீவர் இருக்காங்க. ஓகே, ஒருத்தருக்கும் அந்த லேயர்ஸ் வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். இன் ஆர்டர் டு டூ செப்பரேட் ஒர்க்ஸ், மொத்தமா ஒரு ஒர்க் நடக்கிறதுக்கு அதை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்தந்த ஒரு லேயர்லயும் என்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ், இங்க ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ப்ரோட்டோகால்ஸுங்கிறது என்னது? செட் ஆஃப் ரூல்ஸ் தான். ஓகே, லேயர் 3க்குன்னு ஒரு ப்ரோட்டோகால், லேயர் 4க்கு, லேயர் 5க்கு அப்படின்னு தனித்தனியா ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு லேயர்டு நெட்வொர்க்கான ஒரு சிம்பிள் ஒரு மாடல். Every network consists of specific number of functions, layers and tasks to perform. ஒரு நெட்வொர்க்குக்கும் அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பர்டிகுலர் நம்பர் ஆஃப் லேயர்ஸ், டாஸ்க் எல்லாமே இருக்கும். லேயர்டு ஆர்கிடெக்சர் இன் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மாடல் where a whole network process is divided into smaller subtask. சின்ன சின்ன சப்டாஸ்கா நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம். இந்த சப்டாஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் லேயருக்கு அசைன் பண்ணியிருப்போம். டு பெர்ஃபார்ம் ஒன்லி த பர்டிகுலர் டெடிகேட்டட் டாஸ்க். ஸோ ஒரு லேயர்லையும் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பண்ணுற மாதிரி டெடிகேட் பண்ணியிருப்போம். A single layer performs only a specific type of task. ஒரு லேயரும் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை தான் பண்ற மாதிரி இருக்கும். இதான் வந்து லேயர் நெட்வொர்க். எவாலுவேஷன் ஆஃப் லேயர் நெட்வொர்க். இந்த லேயர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி அடுத்தடுத்து எவாலுவேஷன் ஆச்சு அப்படிங்கிறது, அதோட இம்ப்ரூவ்மெண்ட், அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேயர்ட் ஆர்கிடெக்சர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் தான். எல்லாமே கம்யூனிகேஷன் தான் நெட்வொர்க்கு. The two network model that make use of layered architecture. இந்த layered architecture யூஸ் பண்ணி வந்த two network models என்னென்ன அப்படின்னா OSI model and TCP IP model. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். OSI மாடல்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதுதான் OSI மாடலோட இது. ஓகே, இது நமக்கு ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை ப்ளீஸ் do not take sales person advice அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் வச்சு இதை படிப்பாங்க. ப்ளீஸ் do not take sales person advice. P for physical layer, D for data layer, N for network layer, T for transport, S for session, P for presentation and A for application layer அப்படின்னு வரும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஃபார் ஃபிசிக்கல் லேயர் இது மட்டும் ரிப்பீட் ஆகும். இது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ ப்ளீஸ் டு நாட் டேக் சேல்ஸ் பர்சன் அட்வைஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த லேயர்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா இட் இஸ் அ லோயஸ்ட் லேயர் ஆஃப் த OSI மாடல். ஒரு லேயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நம்ம லோயஸ்ட் லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபிசிக்கல் கனெக்ஷன். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? Physical connection. The information present in physical layer is in the form of bits. Okay, in the form of bits. இது ஞாபகம் வச்சுக்கணும். Then physical layer performs various functions such as bit rate control, bit synchronization, transmission mode. இதெல்லாம் வந்து இதோட functions இருக்கும். Okay, lowest layer physical connection queues ஆகும். form of bits. இந்த bits frame இதெல்லாம் வந்து எந்த இதில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா பிட்ஸ் ஃபார்மில் இருக்கும். தென் டேட்டா லிங்க் லேயர் ப்ரொவைட்ஸ் வித் சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி ஆஃப் மெசேஜ் ஃப்ரம் ஒன் நோட் டு த அனதர். ஸோ டெலிவரி ஆஃப் மெசேஜ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர். இட் செக்ஸ் வெதர் திஸ் டெலிவரி ஆஃப் மெசேஜ் இஸ் எரர் ஃப்ரீ. அந்த டெலிவரி ஆற அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து எரர் ஃப்ரீயாக இருக்குதான்னு செக் பண்ணுறதும் டேட்டா லிங்க் லேயர் தான். அதர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை டேட்டா லிங்க் லேயர் ஆர் எரர் கண்ட்ரோல், ஃப்ரேமிங், ஃப்ளோ கண்ட்ரோல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு கேட்பாங்க. கான்செப்சுவல் கொஸ்டின்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்பாங்க. பிட் ரேட் கண்ட்ரோல், பிட் சின்க்ரனைசேஷன், இந்த பிட் ரிலேட்டட் எல்லாமே ஃபிசிக்கல் லேயர். ஓகே, எரர் கண்ட்ரோல், ஃப்ரேமிங், ஃப்ளோ கண்ட்ரோல் இதெல்லாம் டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன்.
இதில் வந்து ஃப்ரேமிங்னு இருக்கு. ஸோ ஃப்ரேம்ஸ் டேட்டா லிங்க் லேயர் இதில் எப்படி பிட்ஸோ அதே மாதிரி டேட்டா லிங்க் லேயரில் வந்து ஃப்ரேம்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் one host to another host that is connected in different network. Okay, different networkல இருக்க ரெண்டு சென்ட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து நெட்வொர்க் லேயர். இட் பெர்ஃபார்ம்ஸ் அதர் டாஸ்க் such as routing, then logical addressing. இதெல்லாம் வந்து நெட்வொர்க் லேயரோட ஃபங்க்ஷன். Transport layer. Transport layer is defined as a layer that takes services from network layer and provides services to application layer. நம்ம இந்த டயக்ராம்ல பார்த்தா தெரியும். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து என்ன பண்ணுது, நெட்வொர்க்ல இருந்து சர்வீசஸை ரிசீவ் பண்ணி அதை வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா செஷனுக்கு. ஓகே, அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து என்ன பண்ணுது, லேயர் தட் டேக் சர்வீசஸ் ஃப்ரம் நெட்வொர்க் லேயர் அண்ட் ப்ரொவைட் சர்வீசஸ் டு அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயருக்கு சென்ட் பண்ணுது த்ரூ தீஸ் செஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர். ஓகே, இந்த நெட்வொர்க் லேயர்ல இருந்து எடுத்து ஃபைனலாக அது வந்து எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படிங்கிறது அப்ளிகேஷன் லேயருக்கு. ஓகே, இமீடியட்டாக செஷன் லேயருக்கு தான் போவோம். எனிஹவ் ஃபைனல் அதோட டெஸ்டினேஷன் வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு தான் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதனால அதை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, other tasks performed by transport layer are service point addressing, segmentation, reassembling. ஓகே, சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங், அப்புறமா செக்மெண்டேஷன், ரீஅசம்பிளிங், இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லேயரோட முக்கியமான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் செஷன் லேயர். செஷன் லேயர் இஸ் டிஃபைன்ட் அஸ் லேயர் as is responsible for establishing connection, maintenance of a session and to provide with security. ஓகே, செஷன் நமக்கு தெரியல, ஒரு பர்டிகுலர் செஷன் இருக்கும், அந்த டைம் பீரியடுக்குள்ள அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அந்த செஷனை மெயின்டைன் பண்ணி செக்யூரிட்டியாக இருக்கணும். ஓகே, இதான் இதோட 3 மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செஷன் லேயர் ஆர் டு எஸ்டாப்ளிஷ் செஷன், டெர்மினேஷன் அண்ட் சின்க்ரனைசேஷன். ஓகே, செஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், அப்புறமா ரெண்டுக்கும் சின்க்ரனைஸ் பண்ணுறோம். 2 டிவைஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கும் சின்க்ரனைஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ரெண்டும் ஒரே இதில் இருந்தாலும் இது சென்ட் பண்ணுறது அதை ரிசீவ் பண்ணும், அக்னாலஜ்மெண்ட் வர்றது, இதெல்லாம் தான் வந்து சின்க்ரனைசேஷன். அதுக்கப்புறமா அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெர்மினேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமும் செஷன் லேயரோட ஃபங்க்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ப்ரெசன்டேஷன் லேயர். த டேட்டா ஃப்ரம் அப்ளிகேஷன் லேயர் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் அட் த presentation layer. Okay, data from application layer is extracted at the presentation layer. This layer is known as translation layer அப்படின்னு இதுக்கு ஒரு இன்னொரு நேம் இருக்கு. The function of presentation layer are, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், கம்ப்ரெஷன், டிரான்ஸ்லேஷன், இது எல்லாத்துக்கும் யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் லேயர். ஓகே, என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயரில். தென் அப்ளிகேஷன் லேயர் இஸ் அ டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல். எப்படி லோயர் மோஸ்ட் வந்து ஃபிசிக்கல் லேயராக இருந்துச்சோ அதே மாதிரி டாப் மோஸ்ட் லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயராக இருக்கும். அப்ளிகேஷன் லேயர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெஸ்க்டாப் லேயர். ஓகே, இது ரெண்டுக்கும் மட்டும் வேற நேம் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் லேயர்னு சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் வந்து டெஸ்க்டாப் லேயர்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் வித் அதர் ஃபங்க்ஷன்ஸ், directory services, mail services, network virtual terminal, இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் லேயரோட. ஓகே, இப்போ ஓஎஸ்ஐ மாடல் பற்றி நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டோமா. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஓவர் கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது இட் ப்ரொவைட்ஸ் ஃபிசிக்கல் மீடியம் த்ரூ விச் பிட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட். ஓகே, பிட்ஸ். டேட்டா லிங்க் லேயர் இஸ் யூஸ்ட் ஃபார் எரர் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் மீடியம், தென் வந்து இதில் பிட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட். இது வந்து டேட்டா லிங்க் லேயர் எரர் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபருக்காக, அப்புறமா இதில் டேட்டா ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் நெட்வொர்க் லேயர் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவிங் டேட்டா பேக்கெட்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு. ஓகே, சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரூட்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் ஆன் திஸ் லேயர். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டர்ஸ் வந்து இந்த லேயரில் ஆப்ரேட் ஆகும். எந்தெந்த லேயரில் என்னென்ன டிவைஸ்ன்னு நம்ம அதுவும் பார்த்துடலாம். நெட்வொர்க் டிவைசஸ். டிரான்ஸ்போர்ட் லேயருங்கிறது இட் ப்ரொவைட்ஸ் ரிலையபிள் மெசேஜ் டெலிவரி. ஓகே, தென் செஷன் லேயர் அப்படிங்கிறது
It is used to session-நாலே connections ஞாபகம் வச்சுக்கோங்க. Establish, manage, terminate the session. Presentation layer தான் வந்து translation, compression, encryption அது. Application layer வந்து it provides services to the user. Okay, application. ஸோ இதான் வந்து ஒரு கிளிம்ஸாக நம்ம பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஓஎஸ்ஐ டேட்டா லிங்க் லேயரை வந்து நம்ம ஃபர்தராக வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேட்டா லிங்க் லேயரில் வந்து நம்ம 2 லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், ஓகே, எல்எல்சி. இது எதுக்காக அப்படின்னா எரர் கரெக்ஷன் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோலுக்காக டேட்டா லிங்க்ல. ஓகே, தென் வந்து மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஒரே ஒரு செகண்ட் நான் டேட்டா லிங்க் லேயருக்கு உங்களுக்கு இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா எரர் கண்ட்ரோல், ஃப்ரேமிங், ஃப்ளோ கண்ட்ரோல், தென் எரர் ஃப்ரீ. இதெல்லாம் தான் நம்ம அதோட மெயின் ஃபங்க்ஷனாக இங்கே பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்கே பார்க்குறோம். அதில் 2 லேயர்ஸ் இருக்கு. ஓகே, லாஜிக்கல் 2 சப் லேயர்ஸ் இருக்கு. இந்த டேட்டா லிங்க் லேயரை இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த லாஜிக்கல் லிங்க் தான் எரர் கரெக்ஷனுக்கும் ஃப்ளோ கண்ட்ரோலுக்கும். மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் தட் இஸ் மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸிங் அண்ட் ஆக்சஸ் டு நெட்வொர்க் மீடியம். ஓகே, இதுதான் இதோட முக்கியமான இது. இதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து எதோட சப் லேயர் அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எனிஹா நம்ம அதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துடலாம். டிட்டர்மைன்ஸ் ஹவு டிவைசஸ் இன் அ நெட்வொர்க் ஷேர் த சேம் சேனல் ஆர் மீடியம். இது வந்து ஆக்சஸ் பண்ணுறது எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக் அட்ரஸை யூஸ் பண்ணோம் டு என்ஷூர் த டேட்டா இஸ் சென்ட் டு த கரெக்ட் டிவைஸ்க்கு தான் போச்சா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த மேக் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் வந்து 2 மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சிஎஸ்எம்ஏ சிடி. இதை பற்றி நம்ம தனியாக படிப்போம், மறுபடி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, சிஎஸ்எம்ஏ சிடி, சிஎஸ்எம்ஏ சிஏன்னு இருக்குது. தட் இஸ் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் டிடெக்ஷன். ஒரே டைமில் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணும்போது கொலிஷன் நடக்கும். ஸோ அந்த கொலிஷன் டிடெக்ஷன் வந்து சிடின்னு வச்சுருக்கோம். ஓகே, மல்டிபிள் ஆக்சஸ் இருக்குது, அதில் கொலிஷன் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெக்கானிசம் சிஎஸ்எம்ஏ சிடி. அதே சிஏனா அவாய்டன்ஸ். ஓகே, டு அவாய்ட் த டேட்டா கொலிஷன் இன் ஷேர்ட் மீடியா என்விரான்மெண்ட்ஸ். முதல்ல வந்து டிடெக்ட் பண்ணணும், அது வந்து சிடி. சிடியில் ஜஸ்ட் டிடெக்ட் பண்ணும். சிஏனா அவாய்டும் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே எது மேக் சப்லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மேக் வந்து எங்கே இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துடலாம் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எந்தெந்த லேயரில். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேட்ச் த ஃபாலோயிங்லலாம் இது மாதிரி கேட்பாங்க. ஃபிசிக்கல் லேயர் ஈத்தர்நெட் வந்து எங்கே அப்படின்னா ஃபிசிக்கல் லேயர். அண்ட் யூஎஸ்பி, ப்ளூடூத், IEEE 802.11 இதெல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கல் லேயர். தென் பிபிபி, ஏடிஎம், ஈத்தர்நெட் இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் டேட்டா லிங்க் லேயர். ஐபி, ஏஆர்பி, ஐசிஎம்பி இதெல்லாம் வந்து நெட்வொர்க் லேயர். டிரான்ஸ்போர்ட்னா டிசிபி, யூடிபி. செஷனில் வந்து நெட் பயோஸ், பிபிடிபி, எஸ்எஸ்எல், டிஎல்எஸ், தென் ஹெச்டிடிபி இதெல்லாம் வந்துட்டு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது இது. தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் பற்றி கேட்பாங்க. நெட்வொர்க் லேயர் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. தென் எந்த இதில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் லேயர் வந்து பிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் லேயரும் டேட்டா தான். செஷன் வரைக்கும் டேட்டா தான். ஓகே, அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து டேட்டாஸை செக்மெண்ட்ஸாக வந்து டிவைட் ஆயிரும். ஓகே, இது வரைக்கும் ஹோஸ்ட் லேயர்ஸ். செக்மெண்ட்டாக டிவைட் ஆனதை மறுபடி பேக்கெட்டாக டிவைட் பண்ணி இந்த பேக்கெட்ஸ் ஃபர்தராக ஃப்ரேம்ஸாக டிவைட் ஆகி ஃப்ரேம்ஸ் மறுபடி பிட்ஸாக வரும். ஓகே, டிரான்ஸ்போர்ட் லேயர்னா செக்மெண்ட், இது வந்து நெட்வொர்க், இதில் ஃப்ரேம்ஸ், அப்புறமா லாஸ்ட்டாக பிட்ஸ். ஓகே, ஃபிசிக்கலுக்கு பிட்ஸ். இது ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க. தென் ஃபிசிக்கல் லேயர்ஸில் யூஸ் பண்ணுற எந்த லேயரில் என்ன டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபிசிக்கல் லேயரில் வந்து இந்த ஹப், ரிப்பீட்டர்ஸ், கேபிள், ஃபைபர்ஸ், வயர்லெஸ் எல்லாமே ஃபிசிக்கல் லேயர். மோடம், நெட்வொர்க் கார்ட்ஸ், தென் 2 லேயர் ஸ்விட்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணி 3 லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம். நார்மலாக ஸ்விட்சஸ்ன்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா
தட் இஸ் அது வந்து டேட்டா லிங்க் லேயர் தான். ஓகே, வெறும் ஸ்விட்சஸ்ன்னு இருந்தது அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர். மேபி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கட்டும், மேபி இந்த மாதிரி கேட்கல வரைக்கும். பட் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 3 லேயர் ஸ்விட்சஸ்னா நெட்வொர்க்கு, 2 லேயர் செகண்ட் லேயர்னா வந்து செகண்ட் லேயர் தானே, இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஓகே, டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து கேட்வேஸ் ஃபயர்வால் இம்பார்ட்டன்ட். தென் செஷன் லேயர்லேயும் வந்து கேட்வேஸ் ஃபயர்வால் பிசிஸ், ப்ரெசன்டேஷன் லேயர்லேயும் கேட்வே ஃபயர்வால், அப்ளிகேஷன் லேயரில் கேட்வே. ஓகே, இந்த டிவைசஸும் அப்போ ஓவரால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைசஸ் பற்றி சில கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே, அதையும் பார்த்துடலாம். டிவைசஸ் யூஸ் டு கனெக்ட் 2 or more டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். கேட்வே அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் கனெக்ட் 2 or டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் தான் வந்து கேட்வே. ஓகே, இது வந்து நம்ம ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ், ஒரு நெட்வொர்க்லேயும் ஒரு ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேட்வே வந்து அதை கன்வெர்ட் பண்ணும் ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுறது கேட்வே. தென் ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க் ஸ்விட்ச் ஃபார்வர்ட்ஸ் டேட்டா பேக்கெட்ஸ் பிட்வீன் டிவைசஸ். ஓகே, டிவைசஸ்க்கு இடையில டேட்டா பேக்கெட்ஸை வந்து பண்ணுறது தான் வந்து ஸ்விட்சஸ். நம்ம இந்த ஸ்விட்ச் வந்து எங்கே யூஸ் பண்ணோம், டேட்டா லிங்க் லேயரில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரிப்பீட்டர் இஸ் அ ஹார்ட்வேர் டிவைஸ் தட் regenerates an incoming signal from center before retransmitting it to the receiver. ரிசீவருக்கு நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரீஜென்ரேட் பண்ணோம், அதுதான் ரிப்பீட்டர். ஓகே, ரிப்பீட்டர் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் மெயினாக அப்படின்னா ஃபிசிக்கல் லேயரில் யூஸ் பண்ணுறோம். ஃபிசிக்கல் லேயரில் தான் வந்து ரிசீவருக்கும் சென்டருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் ஆகிற ஒரு லேயர் இல்லையா. ஸோ அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரிப்பீட்டர்ஸ். ஹப் அப்படிங்கிறத நெட்வொர்க் ஹப் இஸ் அ நோட் தட் ப்ராட்காஸ்ட், ஹப்னா ப்ராட்காஸ்ட் டேட்டா டு எவ்ரி கம்ப்யூட்டர் ஆர் ஈத்தர்நெட் பேஸ்டு டிவைசஸ் கனெக்டட் டு இட். நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்னு பார்த்தோம், இதில் ஸ்டாரில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணோம் அந்த டேட்டாவை டு எவ்ரி கம்ப்யூட்டர். ஓகே, அதான் ஹப்புங்கிறது. ஹப் ஹாஸ் மெனி போர்ட்ஸ், நிறைய போர்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். ஒரு ஹப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய போர்ட்ஸ் இருக்கும். தே ஆர் யூஸ் டு கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன் அ லேன். அதில் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸை நம்ம லேன் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து மெயினாக டிவைசஸ் பற்றி. ஒரு டிவைஸ் பற்றியும் கேட்பாங்க, எதுக்கு என்ன அதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசிபி/ஐபி ஸ்விட்ச் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ஃபஸ்ட்டு டேட்டா லிங்க்கும் ஃபிசிக்கல் இது ரெண்டையும் கிளப் பண்ணி நெட்வொர்க் ஆக்சஸ் லேயராக இருக்கும். நெட்வொர்க்கும் டிரான்ஸ்போர்ட்டும் சேம் தான். நெக்ஸ்ட் இந்த 3 லேயர்ஸையும் கிளப் பண்ணி அப்ளிகேஷன் லேயராக இருக்கும். இதில் வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். டிசிபி/ஐபி மாடல், அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர். ஓகே, இது வந்து நம்ம லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the network access layer is a bottom layer of TCP/IP model. It deals with actual physical connection. ஏன்னா அந்த physical layer இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கிளப் பண்ணி தானே நம்ம நெட்வொர்க் ஆக்சஸ் லேயராக வச்சுருக்கோம். ஸோ இது ஆக்சுவல் physical connection between the devices on the same local network like computers connected by cables or Wi-Fi. இது மூலமாக சேம் லோக்கல் நெட்வொர்க்கில் இருக்கிற கனெக்ஷன்ஸை வந்து டீல் பண்ணுறது தான் வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் லேயரோட இம்பார்ட்டன்ட் பார்ட். This layer makes sure that the data can travel over the hardware. அதில் வந்து கரெக்டாக போகுதா அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன். இட் ஆல்சோ ஹேண்டில்ஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் லைக் யூஸிங் மேக் அட்ரஸ் டு ஐடென்டிஃபை த டிவைஸ், கிரியேட்டிங் ஃப்ரேம்ஸ், இதுவும் அதோட தென் வந்து எரர் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் தான் பண்ணுது. பிகாஸ் வந்து நம்ம ஓஎஸ்ஐ லேயரோட ஃபிசிக்கல் லேயர், அப்புறமா டேட்டா லிங்க் லேயர். ஓகே, டேட்டா லிங்க் லேயர் இருக்கு. தென் வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் இதில் தனியாக தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்கலும் டேட்டா லிங்க் லேயரையும் வந்து இது கிளப் பண்ணி தான். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஃபிசிக்கல் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயர் இது ரெண்டையும் கிளப் பண்ணி தான் வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்கும், ஃபிசிக்கல் லேயர் பண்ணுற ஃபிசிக்கல் கனெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து
இதில் இருக்கிற எரர் கண்ட்ரோல் ஃப்ரேமிங் அது எல்லாமே இந்த லேயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து எரர் ப்ரிவென்ஷன் அண்ட் ஃப்ரேமிங் ஆர் ப்ரொவைடட் பை திஸ் லேயர். இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்நெட் லேயர். இட் defines the protocol which are responsible for the logical transmission of data over the entire network. இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐபி, தட் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இது எதுக்காக அப்படின்னா டெலிவரிங் பேக்கெட்ஸ். ஓகே, அதில் கொடுத்துருக்க ஐபி அட்ரஸ் படி கரெக்டாக அந்த பேக்கெட்டோட ஹெட்டரில் ஐபி அட்ரஸ் இருக்கும், அதுபடி கரெக்டாக டெலிவர் ஆச்சா அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னா ஐபி, தட் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஐபியில் வந்து 2 வெர்ஷன் இருக்கு, IPv4 and IPv6. IPv4 is one of the most websites are using currently. ஓகே, IPv4 தான் வந்துட்டு இப்போ இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது, மோஸ்ட் வெப்சைட் யூஸ் பண்ணுறது. IPv6 வந்து இஸ் க்ரோயிங் அஸ் நம்பர் ஆஃப் IPv4 அட்ரஸஸ் லிமிட்டட் இன் நம்பர். ஓகே, அது லிமிட்டாக இருக்கிறதுனால இப்போ IPv6 வந்து இப்போ க்ரோ ஆகிட்டே இருக்கு. பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து கரண்டாக IPv4 வெர்ஷன் 4 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ICMP அப்படின்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். இட் இஸ் என்கேப்சுலேட்டட் வித் IP டேட்டாகிராம்ஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் ஹோஸ்ட் வித் இன்ஃபர்மேஷன் அபவுட் நெட்வொர்க் ப்ராப்ளம் பற்றி எது அதோட ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது ICMP. ஓகே, ICMPங்கிறது நெட்வொர்க் ப்ராப்ளம் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து ICMP, தட் இஸ் என்கேப்சுலேட்டட் வித் IP டேட்டாகிராம்ஸ். சரியா? தென் ARP அப்படிங்கிறது ARP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், அதோட ஃபுல் ஃபார்ம். இதோட ஜாப் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் த ஹார்ட்வேர் அட்ரஸ் ஆஃப் அ ஹோஸ்ட் ஃப்ரம் அ நோன் IP அட்ரஸ். ஒரு IP அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த ஹார்ட்வேர் அட்ரஸை ஃபைன் பண்ணுறது தான் வந்து ARPயோட முக்கியமான வேலை. ஓகே, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ARP, ப்ராக்ஸி ARP, கிராச்சுவஸ் ARP, தென் இன்வர்ஸ் ARP. நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து த TCP/IP டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா, ரெசிப்ட், அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ரீட்ரான்ஸ்மிட். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம் இல்லையா? தட் இஸ் வந்து ஒரு இது சென்ட் பண்ணுவோம், திருப்பி வந்து அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். அதில் வந்து TCP இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் கேன் இன்டராக்ட் வித் ஒன் another யூசிங் TCP. TCP வந்து transmits data in the way that resembles character by character transmission. ஓகே, கேரக்டர் பை கேரக்டர் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து TCPயில் இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் UDP எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். The user datagram protocol delivery services is provided. ஓகே, ப்ரொவைடட். இந்த டெலிவரிஸ் டேட்டாகிராம் டெலிவரி சர்வீசஸ் வந்து UDP தான் ப்ரொவைட் பண்ணோம். கனெக்ஷன்ஸ் பிட்வீன் ரிசீவிங் அண்ட் சென்டிங் ஹோஸ்ட்ஸ் ஆர் நாட் வெரிஃபைட் பை UDP. இந்த பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து வெரிஃபை பண்ணாது. அப்ளிகேஷன் த டிரான்ஸ்போர்ட் லிட்டில் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா யூஸ் UDP. லிட்டில் கொஞ்சமாக டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம UDP யூஸ் பண்ணுவோம். TCP நிறைய இது பண்ணுறதுக்கு TCP யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷிங் வேலிடேட்டிங் கனெக்ஷன் எல்லாம் இது யூஸ் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு தான் வந்து இது டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால UDP வந்து நம்ம கொஞ்சமாக லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது UDPயை வந்து ப்ரிஃபர் பண்ணும். அப்ளிகேஷன் லேயருங்கிறது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன், எரர் ஃப்ரீ டெலிவரி ஆஃப் டேட்டா. ஓகே, இட் ஷீல்டு த அப்பர் லேயர் அப்ளிகேஷன் ஃப்ரம் த காம்ப்ளெக்சிட்டிஸ். மெயினாக அப்ளிகேஷன் அப்படிங்கிறது யூசர். ஓகே, யூசர் பேஸ்ட். HTTP இதில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்னா HTTP அண்ட் HTTPS, தட் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அதோட ஃபுல் ஃபார்ம். இட் இஸ் யூஸ்டு பை வேர்ல்டு வைட் வெப், WWW ஆல்ரெடி பார்த்தோம்ல, டு மேனேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் வெப் ப்ரௌசர் அண்ட் சர்வருக்கு உள்ளது. ப்ரௌசர் அண்ட் சர்வர். ஓகே, யூசர் அண்ட் சர்வர் கிடையாது, நம்ம போய் ப்ரௌசர் அது பண்ணுவோம். ப்ரௌசர் வந்து சர்வர்லேருந்து ரிக்வெஸ்ட் அனுப்பி அதுலேருந்து எடுத்து நமக்கு காட்டும். ஸோ அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் HTTP. அதே HTTPSங்கிறப்போ இந்த S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்யூர். இவ்வளோதான், செக்யூர்.
It is a combination of HTTP with the SSL. HTTPயும் SSLம் சேர்ந்துச்சு அப்படின்னா that is HTTP செக்யூர்னு சொல்றோம். SSLனா என்னது? செக்யூர் சாக்கெட் லேயர். It is efficient. அது ஒரு புரோட்டோகால். ஓகே, இந்த ரெண்டு புரோட்டோகாலும் சேர்ந்தாதான் HTTP செக்யூர்னு இருக்கு. It is efficient in cases where browser needs to fill out forms, sign in, authenticate, carry out bank transactions. கொஞ்சம் செக்யூரிட்டி தேவைப்படுற இடத்துலலாம் நம்ம இந்த HTTPS வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, தென் SSH அப்படிங்கிறது செக்யூர் ஷெல். SH for shell, secure shell. It is a terminal emulation software similar to Telnet. The reason SSH is preferred, இது ஏன் ப்ரிஃபர் ஆகுது அப்படின்னா to maintain encrypted connection. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செக்யூர் ஷெல் எதுக்காக அப்படின்னா encrypted connection. நெக்ஸ்ட் NTP அப்படிங்கிறது நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால். இது வந்து டைம்னா என்ன? சின்க்ரனைசேஷன். ரெண்டுக்கும் ஒரு சின்க்ரனைசேஷன் இருக்கணும். It is very useful in situation like bank transactionக்குலாம் வந்து கண்டிப்பா இந்த டைம் வந்து சின்க்ரனைசேஷன் கண்டிப்பா தேவைப்படும். நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர் டைம் வந்து 2:13 ரீட் ஆகி சர்வரில் 2:28 இருந்துச்சு அப்படின்னா மொத்த சர்வருமே வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ அதுக்காக NTP நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா டு சின்க்ரனைஸ் த கிளாக் ஆன் அவர் கம்ப்யூட்டர் டு ஸ்டாண்டர்ட் டைம் சோர்ஸ் கூட சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்காக இந்த நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம் டு இன் ஆர்டர் டு அவாய்ட் த கிராஷ் ஆஃப் சர்வர். நெக்ஸ்ட் இதான் வந்து மெயின். இது சென்டிங் ஹோஸ்ட்ல வந்து TCP/IPல வந்து எப்படி நடக்குது ஒர்க் அப்படின்னு. அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், டேட்டா லிங்க் லேயர், 4 லேயர்ஸ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இதில் நெட்வொர்க் லேயர் எங்கே போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு டவுட் வரும். நெட்வொர்க் லேயர் தான் இன்டர்நெட் லேயர். இது ரெண்டுமே சேம் தான். சென்டிங் ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டிங் ஹோஸ்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் ரிக்வெஸ்ட். யாரு? அப்ளிகேஷன் லேயர்ல ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது. TCP/UDP வருது. இங்க வந்து செக்மெண்டா இருக்கு. ஓகே, செக்மெண்ட். அதுக்கப்புறமா நெட்வொர்க் லேயர்ல வந்து டேட்டா கிராம். ஓகே, தென் டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ரேம். மறுபடியும் இந்த ஃப்ரேம் இங்க போயிட்டு டேட்டா கிராம், தென் செக்மெண்ட், அப்புறமா பெர்ஃபார்ம் த ரிக்வெஸ்ட் ரிசீவிங் ஹோஸ்ட்ல. இந்த மாதிரி தான் வந்து இதுல ஒர்க்கிங் வந்து நடக்குது TCP/IP யூஸ் பண்ணி. when sending data சென்ட் பண்ணும்போது ப்ரிப்பர்ஸ் யூசர் டேட்டா யூசிங் ப்ரோட்டோகால்ஸ். இதில் என்ன ப்ரோட்டோகால்ஸ்? HTTP, FTP, SMTPலாம் வந்து அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகாலாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் TCP UDP தான். TCP வந்து ஃபாஸ்டாக இருக்கும். TCP வந்து என்ன பண்ணோம்? என்ஷூர்ஸ் ரிலையபிளாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு TCP. ஓகே, UDPனா ஃபாஸ்ட். பிகாஸ் அதில் வந்து நம்ம கனெக்ஷன் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இதில் ஏதோ இருக்காததுனால குயிக்காக இருக்கும். நம்ம ஸ்மால் டேட்டாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நம்ம டேட்டாவை செக்மெண்ட்டாக வந்து பிரேக் பண்ணுறோம். இன்டர்நெட் லேயரில் என்ன இருக்குது அப்படின்னா ஆட் IP அட்ரஸ் அண்ட் டிசைட் த பெஸ்ட் ரூட். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்டர்நெட் லேயரில் IP அட்ரஸ் வந்து என்ன? IP அட்ரஸை ஆட் பண்ணிட்டு எது பெஸ்ட் ரூட்டுன்னு கண்டுபிடிக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா இன்டர்நெட் லேயர் ஆர் நெட்வொர்க் லேயரில் தான். நெக்ஸ்ட் லிங்க் லேயர், தட் இஸ் நெட்வொர்க் ஆக்சஸ் லேயரோட இன்னொரு பேர் லிங்க் லேயர். இதில் கன்வெர்ட்ஸ் த பேக்கெட்ஸ். இதில் செக்மெண்ட்டாக இருக்கும், இங்கே இன்டர்நெட் லேயரில் பேக்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த பேக்கெட்ஸ் வந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் சென்ட் தம் இன்டு ஃபிசிக்கல் நெட்வொர்க்கில் வந்து சென்ட் பண்ணிடும். அடுத்து அந்த ஃபிசிக்கல் நெட்வொர்க்லேருந்து ரிசீவிங் சைடுக்கு போகும். ரிசீவிங் சைடில் லிங்க் லேயரில் ஃபஸ்ட்டு போய் ரிசீவ் ஆகும். ரிசீவ்ஸ் பிட்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் அண்ட் ரீபில்ட்ஸ் த ஃப்ரேம்ஸ். ஓகே, இங்கே வந்து ஃப்ரேமாக அதை ரீபில்டு பண்ணும். பிட்லேருந்து ஃப்ரேமாக வந்து ரீபில்டு பண்ணி மறுபடியும் அது என்ன பண்ணும்? செக் த IP அட்ரஸ் அண்ட் ரிமூவ் த IP ஹெட்டர் அண்ட் ஃபார்வர்ட் டு த டிரான்ஸ்போர்ட் லேயர். IP அட்ரஸை செக் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டரை ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அதை சென்ட் பண்ணிடும். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும்? ரீஅசம்பிள்ஸ் செக்மெண்ட்ஸ். ஓகே, மறுபடியும் செக்மெண்ட்டாக அதை ரீஅசம்பிள் பண்ணி செக் ஃபார் எரர்ஸ் அண்ட் என்ஷூர்ஸ் டேட்டா இஸ் கம்ப்ளீட். ஃபுல்லாக தான் இருக்குதா, ஏதாவது டேமேஜாக இருக்காங்கிறத செக் பண்ணோம் டிரான்ஸ்போர்ட் லேயரில்.
அப்ளிகேஷன் லேயரில் டெலிவர்ஸ் த ஃபைனல் டேட்டா டு த கரெக்ட் அப்ளிகேஷன். அவ்வளோதான் இதில் சென்டர்லேயும் ரிசீவர்லேயும் நடக்கிறது. ஓகே, இதில் வந்து ஃப்ரேம்ஸ் எங்கே இருக்கும், அப்படியே சேம் அதே தான். இதில் வந்து டிவைட் பண்ணிகிட்டே வரும், அதில் வந்து திருப்பி ரீஅசம்பிள் பண்ணோம் ரிசீவர் சைடில். அதுதான் நடக்குது. ஸோ வந்து நம்ம இந்த TCP/IP வந்து OSI மாடல் ரெண்டுமே லேயர்டு தான். பட் எதுக்காக இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் சிம்பிள். ஓகே, சிம்பிள் தேன் OSI மாடல். ஓகே, சிம்பிள்னால நம்ம TCP/IP வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். எதுக்காக TCP/IP இஸ் ப்ரிஃபர்டு தேன் OSI மாடல்னு கேட்டாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சிம்பிளர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆர் யூசேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். OSI அப்படின்னா தெரியும், ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர் கனெக்ஷன். ஓகே, இதை நான் இது வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்னா OSIயோட ஃபுல் ஃபார்ம். இவ்வளோதான் OSI/IP. நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதா டைம் பார்த்துடலாம். இது ஆல்ரெடி முடிச்சது தான். ஸோ நெட்வொர்க் டோபாலஜிஸ் பார்த்துட்டோம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மேன், வேன், வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், இன்டர்நெட் பார்த்தாச்சு. தென் லேயர்டு ஆர்கிடெக்சரில் நம்ம OSI ரெஃபரன்ஸ் மாடல் அண்ட் இட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ், என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாம் பார்த்துட்டோம். தென் TCP/IP ப்ரோட்டோகால் சூட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல், லாஜிக்கல், போர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸஸ் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் அட்ரஸஸ்ன்னு கேட்டாலும் அதுதான். ஓகே, ஃபிசிக்கல் அட்ரஸ், தென் லாஜிக்கல் அட்ரஸ், போர்ட் அட்ரஸ், ஸ்பெசிஃபிக் அட்ரஸ், இவ்வளவும் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸஸ். TCP/IP மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லிங்க் லேயரில் ஃபிசிக்கல் அட்ரஸ், இன்டர்நெட் லேயரில் லாஜிக்கல் அட்ரஸ், டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு போர்ட் அட்ரஸ், அப்புறமா இதில் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். எந்த அட்ரஸ் எங்கே யூஸ் பண்ணணும், யூஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா, அதை பார்த்துப்போங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் MAC அட்ரஸ் ஆர் லிங்க் அட்ரஸ். ஓகே, MAC address or link address. It is the address of a node which is defined by its LAN or WAN. இதான் வந்து ஒரு நோடோட ஒரு அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்றது. It is used by data link layer and is the lowest level of address. இதுதான் வந்து lowest level of address. எது? ஃபிசிக்கல் அட்ரஸ். ஃபிசிக்கல் அட்ரஸ் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் அட்ரஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் MAC அட்ரஸ் ஆர் லிங்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு அட்ரஸ், ஒரு நோடோட அட்ரஸாக இருக்கும். இது எது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டேட்டா லிங்க் லேயர் யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து லோயஸ்ட் லெவல் ஆஃப் அட்ரஸாக இருக்கும் இந்த ஃபிசிக்கல் அட்ரஸுங்கிறது. MAC அட்ரஸ் இஸ் அ யூனிக் அட்ரஸ் ஆஃப் அ டிவைஸ். ஒரு டிவைஸோட யூனிக் அட்ரஸை வந்து நம்ம MAC அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். த சைஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ரஸ் இஸ் 48 bits. பைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6 bytes. ஓகே, தட் இஸ் 6 × 8 = 48 இல்லையா, அதனால 6 bytes. அதை 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்கும், அதனால 6 bytes. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதான் MAC அட்ரஸோட ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் 24 bits ஆஃப் MAC அட்ரஸ், இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, 1 1 8, இது ஒரு 8 8 8. ஸோ 8 + 8 + 8ங்கிறப்போ இது ஒரு 24 bits, இது ஒரு 24 bits. டோட்டலாக 48 bits. The first 24 bits of MAC address is decided by OUI, organizationally unique identifier. Okay, இந்த ஃபர்ஸ்ட் 24 bitsம் வந்து OUI தான் வந்து அந்த யூனிக் ஐடென்டிஃபையர் வந்து டிசைட் பண்ணுறாங்க அது எதுன்னு. இட் ரெப்ரசன்ஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் த மேனுஃபேக்சரர். ஓகே, யார் மேனுஃபேக்சரரோ அவங்க தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் 24 bits. நெக்ஸ்ட் 24 bits ஆஃப் MAC அட்ரஸ், இது வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம். ஓகே, அதோட ஜென்ரல் ஃபார்மேட் XX. அப்புறமா நெக்ஸ்ட் 24 bits வந்து YY அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் 24 bits வந்து ரெப்ரசன்ஸ் யூனிக் ஐடென்டிட்டி ஆஃப் த டிவைஸ். ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரரை ரெப்ரசன்ட் பண்ணோம்.
நெக்ஸ்ட் 24 பிட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுவும் மேனுஃபேக்சரர் வந்து அது அசைன் பண்ணுறது மேனுஃபேக்சரர். ஓகே, இந்த மேனுஃபேக்சரர் கோட ஐடென்டிட்டியை பண்ணுறது வந்து OUI. தே ரெப்ரசன்ட் NIC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லாஜிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். ஓகே, இது நம்ம விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் அட்ரஸ். So it is used in network layer. Logical address வந்து network layer யூஸ் பண்ணுவோம். There are two types of IP address. IP version 4 and IP version 6. IP version 4 வந்து 32 bits. IP version 6 வந்து 128 bits. ஓகே, இதில் அதோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து இப்படி இருக்கும். வேர் 1 octet equal to 8 bits. இதில் வந்து 2^3 that is 8. ஓகேவா, இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கிறதுனால நமக்கு 2^4 equal to 1 octet equal to 16 bits. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே 128 bits, இதில் வந்து 32 bits வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் போர்ட் அட்ரஸிங். போர்ட் அட்ரஸிங் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு த போர்ட் நம்பர் அசைன்டு டு எவ்ரி ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்க்கு அசைன் பண்ணுறதுக்கு உள்ள போர்ட் நம்பர்ஸை தான் நம்ம போர்ட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்கிறது. தட் டு எக்ஸ்சேஞ்ச் டேட்டா பிட்வீன் தம். ப்ராசஸ்க்குள்ளே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த போர்ட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுது. For process that send and receive data over internet, the following information must be assigned to every process. ஒரு ப்ராசஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அசைன் பண்ணணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கணும். தென் வந்து போர்ட் அட்ரஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சாக்கெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சாக்கெட் அட்ரஸுங்கிறது ஐபி அட்ரஸும் போர்ட் அட்ரஸும் சேர்ந்தது தான். ஸோ நம்ம சிலபஸில் போர்ட் அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, போர்ட் அட்ரஸுங்கிறது பர்டிகுலர் ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு போர்ட் நம்பரும் ஐபி அட்ரஸும் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த வந்து நம்ம போர்ட் நம்பர் ஆர் போர்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சாக்கெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை த மெஷின்ஸ். ஒரு மெஷினில் வந்து மெஷின் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ். அந்த பர்டிகுலர் மெஷின்குள்ளே ஒரு ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போர்ட் அட்ரஸ். ஓகேவா, இது ரெண்டும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் சாக்கெட் அட்ரஸ். இந்த சாக்கெட் அட்ரஸை வச்சு நம்ம ஒரு ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த போர்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த போர்ட் நம்பரோட ரேஞ்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 0 to 65535 இருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட ரேஞ்ச் அந்த நம்பரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெல் நோன் போர்ட்ஸ் வந்து 0 to 1023 வரைக்கும் இருக்கும். 1024 49 151 வரைக்கும் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். டைனமிக் ஆர் பிரைவேட் போர்ட்ஸ் வந்து 49 152. இதோட நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து 65535 வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து நம்பரிங் ஆர் ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஸ். சாக்கெட் அட்ரஸோட ஃபார்மேட் பாருங்க. இப்போ ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குது, போர்ட் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா அது ரெண்டையும் கிளப் பண்ணி தட் இஸ் 192.168.101.78 இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து நம்ம சாக்கெட் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் அட்ரஸஸ் ஆர் டிசைன்டு பை யூசர்ஸ். ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் வந்து யூசர்ஸ் தான் பண்ணுறது ஃபார் சம் அப்ளிகேஷன். இப்போ வந்து இந்த யூசர் facebook.com அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணது அந்த யூசர். நம்ம தான் அது நம்மளோட சைட்டோட URL ரெடி பண்ணுவோம். தட் இஸ் வந்து ஸ்பெசிஃபிக் அட்ரஸ். இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் URL. இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அ டாக்குமெண்ட் ஆன் த வேர்ல்டு வைட் வெப். வேர்ல்டு வைடு வெப்பில் நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் பேஜ் ஆர் டாக்குமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த URL யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து டிசைன்டு பை யூசர்ஸ். தட் இஸ் த URL இஸ் த ஸ்பெசிஃபிக் அட்ரஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ HTTPS இதான் வந்து ஒரு URL. HTTPSங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால். தென் தேர்ட் லெவல் டொமைன், இது வந்து செகண்ட் லெவல் டொமைன். தென் டாப் லெவல் டொமைன் வந்து .com ஆர் .in அது மாதிரி. தென் லாஸ்ட் இருக்கிறது வந்து அந்த ஃபைலோட பாத். ஸோ அதான் வந்து URLோட ஜென்ரல் ஃபார்மேட். நெக்ஸ்ட் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ். ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படின்னா
அது வந்து நிறைய டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து ஸ்விட்சிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. அடிஷ்னலாக வந்து நம்ம இந்த ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ். ஓகே, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஒன் டிவைசஸ்லேருந்து இன்னொரு டிவைசஸ்க்கு வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்விட்சிங் அலோஸ் மல்டிபிள் டிவைசஸ் டு ஷேர் த கம்யூனிகேஷன் சேனல் சைமல்டேனியஸ்லி. ஓகே, ஜஸ்ட் வந்து ஒருத்தர் இது பண்ணுவாங்க, அடுத்தது வந்து இன்னொருத்தங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பல நிறைய மல்டிபிள் டிவைசஸ் வந்து ஒரு சைமல்டேனியஸாக வந்து அவங்களோட கம்யூனிகேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்விட்சிங் வந்து யூஸ் ஆகுது. இட் இம்ப்ரூவ்ஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த நெட்வொர்க். ஸ்விட்சிங் ஆல்சோ எனேபிள்ஸ் அ நெட்வொர்க் டு ரூட் டேட்டா டு இட்ஸ் இன்டெண்டட் டெஸ்டினேஷன். அதாவது ஒரு டேட்டா வந்து அதுக்கான ப்ராப்பரான ஒரு டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆகுறதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு ஸ்விட்சிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஓகே, இது வந்து ஆல்சோ வந்து எரர் செக்கிங் கரெக்ஷனுக்கும் வந்து ஸ்விட்சிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. ஓகே, கம்யூனிகேஷன் தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கரெக்டாக ப்ராப்பரான டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகுறது ஆஸ் வெல் அஸ் வந்து எரர் செக்கிங் அண்ட் கரெக்ஷன், இது எல்லாமே வந்து ஸ்விட்சிங்கோட ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இதிலே வந்து 3 டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங், இன்னொன்று பேக்கெட் ஸ்விட்சிங், இன்னொன்று மெசேஜ் ஸ்விட்சிங். சர்க்யூட் ஸ்விட்சிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம டெலிஃபோன் நெட்ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது. அண்ட் 2 டிவைசஸ், இதில் வந்து 2 டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்குள்ள ஒரு டெடிகேட்டட் பாத் இருக்கும். அது அவங்க மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில வேற யாரும் போய் இன்டரப்ட் பண்ண முடியாது. அதான் வந்து டெடிகேட்டட் பாத் பிட்வீன் தம். ஓகே, they establish a connection by setting up a dedicated path between them. The path is reserved exclusive for the duration of the communication. அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறது வரைக்கும் அந்த பாத் இருக்கும், அதுக்கப்புறம் அது கட் ஆயிரும். லைக் வந்து டெலிஃபோன் தான், நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேசி முடிக்கிறது வரைக்கும் தான் அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒன்ஸ் அது முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். அதுதான் வந்து இதுலேயுமே. ஹென்ஸ் நோ அதர் டிவைசஸ் கேன் யூஸ் இட் டியூரிங் த ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் வேற யாரும் அதை கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் வந்து இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது. இஸ் இன் வெல் சூட்டட் ஃபார் நெட்ஒர்க்ஸ் வித் ஹை டிராஃபிக் வால்யூம்ஸ். ஹை டிராஃபிக் இருக்கிற நெட்ஒர்க்ஸுக்கு இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் வந்து சூட் ஆகாது. ஓகே, அதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து மெத்தட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்மிட் டேட்டா ஓவர் அ நெட்ஒர்க். ஒரு நெட்ஒர்க்குள்ள டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேக்கெட் ஸ்விட்சிங். இதில் என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாவை ஸ்மால் பேக்கெட்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணிடுது. ஓகே, டிவைட் பண்ணி அதை வந்து நெட்ஒர்க்கில் இண்டிபெண்ட்டாக அனுப்பும். ஸோ அந்த பேக்கெட் ஒன்றும் பேக்கெட்டாக வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னா அதுக்கப்புறமா போய் ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் பாத் வழியாக போய் அதுக்கான டெஸ்டினேஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் ரீச் ஆகும். ஓகே, இதோட டெஸ்டினேஷன் இங்கே இருக்கலாம், இதோட டெஸ்டினேஷன் எங்கே இருக்கலாம், அந்த மாதிரி போய் ரீச் ஆகும். ஓகே, இன் பேக்கெட் ஸ்விட்சிங் ஈச் பேக்கெட் ட்ராவல் செப்பரேட்லி த்ரூ த நெட்வொர்க் அண்ட் டேக் டிஃப்ரெண்ட் பாத் டு ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன். இதில் என்னென்ன இருக்கும் இந்த பேக்கெட்டில் அப்படின்னா டேட்டா இருக்கும், என்ன இன்ஃபர்மேஷன் அது கொண்டு போகுதோ அது இருக்கும், ஆஸ் வெல் அஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். ஓகே, டேட்டாவும் டெஸ்டினேஷன் அது எங்கே போகணுங்கிற அட்ரஸும் இந்த பேக்கெட்டில் வந்து இருக்கும். அதான் பேக்கெட் ஸ்விட்சிங். மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது இஸ் அ மெத்தட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் தட் வாஸ் பாப்புலர் இன் ஏர்லி டேஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். பேக்கெட் ஸ்விட்சிங் வரதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மெத்தட் தான் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது. மெசேஜ் ஸ்விட்சிங்கில் என்ன பண்ணும், அதில் பேக்கெட்டாக பண்ணது மாதிரி இதில் ஃபிக்ஸட் லெங்த் ஆஃப் பிளாக்கோ அல்லது ஃப்ரேம்ஸாக வந்து அதை டிவைட் பண்ணி அனுப்போம். இதில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா ஒரு சென்டர்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், M1 ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து குட்டி பிளாக் அல்லது ஃப்ரேம்ஸாக வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து 2 பிளாக்ஸாக அனுப்புகிறோம் அப்படின்னா இன்டர்மீடியேட்டில் வந்து அது வந்து தனித்தனியாக சென்ட் ஆகும். இன்டர்மீடியேட் நோடுன்னு ஒன்று இருக்கும், அது இந்த 2 பிளாக்கும் வந்து ரிசீவ் ஆகி மொத்த மெசேஜாக வரும். ஓகே, இப்போ ABCDங்கிறத மெசேஜ் அப்படின்னா ஏபிங்கிறது ஒரு பிளாக்கும் சிடிங்கிறது இன்னொரு பிளாக்லும் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் வரது வரைக்கும் அந்த இன்டர்மீடியேட் நோட் வெயிட் பண்ணி இந்த ஃபுல் டபுள் பிளாக்கும் அந்த ஏபிசிடின்னு கிடச்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு வந்து அனுப்போம். ஓகே, அதுதான் இதில் வந்து அடிஷ்னலி ஈச் இன்டர்மீடியேட் ஸ்டோர்ஸ் த ஃப்ரேம்ஸ் அன்டில் த என்டையர் மெசேஜ் இஸ் ரிசீவ்டு. என்டையர் மெசேஜ் ரிசீவ்டு ஆகிறது வரைக்கும் அது அந்த ஃப்ரேமை ஸ்டோர் பண்ணி வெயிட் பண்ணும். ஒன்ஸ் வந்து என்டையர் மெசேஜும் ரிசீவ் ஆனதும் த நோட் ஃபார்வர்ட் த என்டையர் மெசேஜ் டு இட்ஸ் டெஸ்டினேஷன். இதுக்கு வந்து நம்ம ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
in the message switching. ஸோ இவ்வளோதான் ஸ்விட்சிங் பற்றி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது. ஓவரால் அந்த டாபிக் டைட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ டிசிபி. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் ஒரு லேயர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃப்ரேமிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன் ஃபிசிக்கல் லேயர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இன்வால்வ்ஸ் சின்க்ரோனைஸ்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் டு த டெஸ்டினேஷன். ஃபிசிக்கல் லேயரில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், நம்ம பிட்ஸில் தான் இருக்கும்னு பார்த்தோம். ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டேட்டா லிங்க் லேயர் பேக்ஸ் தீஸ் பிட்ஸ் இன்டு ஃப்ரேம்ஸ். டேட்டா லிங்க் லேயரில் இந்த பிட்ஸை வந்து ஃப்ரேம்ஸாக பேக் பண்ணும். டேட்டா லிங்க் லேயர் டேக்ஸ் அ பேக்கெட்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க் லேயர் அண்ட் என்கேப்சுலேட்ஸ் தெம் இன்டு ஃப்ரேம்ஸ். டேட்டா லிங்க் லேயர் வந்து இந்த பிட்ஸை வந்து ஃப்ரேமாக வந்து மாற்றும். அதே மாதிரி நெட்வொர்க் லேயரில் இருக்கிறத என்கேப்சுலேட் பண்ணி ஃப்ரேம்ஸாகவும் மாற்றும். ஓகே, இஃப் த ஃப்ரேம் சைஸ் பிகம்ஸ் டூ லார்ஜ், இந்த ஃப்ரேம் சைஸ் வந்து ஏன்னா வந்து நமக்கு கம்யூனிகேஷன் வந்து சென்டர் டு ரிசீவர் இருக்கும். அப்புறமா சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ரிசீவருக்கு வந்து சென்டர்ல இருந்து வரும் இல்லையா. ஸோ வந்து இங்கேருந்து இங்கேயும் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும், இங்கேருந்து இங்கேயும் நடக்கும். ஸோ இங்கேருந்து நடக்கும்போது நெட்வொர்க் லேயரில் இருக்கிறத வந்து என்ன பண்ணும், அது ஃப்ரேம்ஸாக வந்து என்கேப்சுலேட் பண்ணும். அது இங்கே போகும்போது ஃப்ரேம்ஸில் இருக்கிறத பேக்கெட்ஸாக மாற்றும். ஸோ அதுதான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதோட ரெண்டு ஒர்க்குமே அந்த இடத்துல நடக்கும். இஃப் த ஃப்ரேம் சைஸ் பிகம்ஸ் டூ லார்ஜ், ரொம்ப லார்ஜான ஃப்ரேம் சைஸாக இருந்தால் த பேக்கெட் மே பி டிவைடட் இன்டு ஸ்மால் சைஸ்டு ஃப்ரேம்ஸ். ஸ்மால் சைஸ்டு ஃப்ரேம்ஸ் மேக்ஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல் மோர் எஃபிஷியன்ட். ஓகே, இப்போ வந்து ஃப்ரேமோட சைஸ் வந்து ஸ்மாலர் ஆக ஆக எரர் கண்ட்ரோலும் ஃப்ளோ கண்ட்ரோலும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். Then it sends each frame bit by bit on the hardware. Bit by bit on the hardware வந்து bit by bit வந்து send ஆகும். At the receiver end, the data link layer picks up the signal from hardware and assembles them into frames. Okay, சென்ட் பண்ணும்போது ஃப்ரேம் வந்து மறுபடியும் எப்படியா மாறும், பிட் பை பிட்டாக மாறும். அதே ரிசீவர் சைடில் வரும்போது அந்த பிட் பை பிட்டை வந்து அசம்பிள் பண்ணி ஃப்ரேமாக மாற்றும். ஓகே, இப்போ பாருங்க சென்டிங் மெஷின், இதில் பேக்கெட் இருக்கு, பேக்கெட் வந்து ஃப்ரேம்ஸாக மாறுது. இங்கே ஃப்ரேம்ஸ் வந்து திருப்பி பேக்கெட்டாக மாறுது. பேக்கெட்ஸ் வந்து ஃப்ரேமாக மாறும். அதே ரிசீவர் சைடில் ஃப்ரேம்ஸ் வந்து மறுபடி பேக்கெட்டாக மாறுது. பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேமர்ஸில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃப்ரேம் ஹெட்டர், பேலோட் ஃபீல்ட், ட்ரெய்லர், ஃப்ளாக். ஃப்ரேம் ஹெட்டரில் வந்து என்ன இருக்கும், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஆஃப் த ஃப்ரேம் இருக்கும். பேலோட் லிங்க்ல தான் வந்து என்ன மெசேஜோ அந்த மெசேஜ் வந்து இருக்கும். ட்ரெய்லரில் இட் கண்டெய்ன்ஸ் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் பிட்ஸ் இருக்கும். ஃப்ளாக்ல இட் மார்க்ஸ் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். இதான் அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேம். இதான் ஃப்ரேமோட ஃப்ளாக், ஹெட்டர், தென் பேலோட் ஃபீல்ட், ட்ரெய்லர், ஃப்ளாக். ஸோ ஃப்ளாக்ல வந்து இட் மார்க்ஸ் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமில் வந்து அதோட பிகினிங் இருக்கும், அப்புறமா எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் இருக்கும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேமிங்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் சைஸ் ஃப்ரேமிங் அண்ட் வேரியபிள் சைஸ் ஃப்ரேமிங். ஃபிக்ஸட் சைஸில் வந்து as the name implies ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ த ஃப்ரேம் லென்த் acts as the delimiter of the frame. It does not require additional boundary bits to identify the start and end of the frame. இதுக்கு எந்த பவுண்டரி பிட்ஸும் தேவையில்லை. பிகாஸ் ஸ்டார்ட்டும் எண்டும் அதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம் செல்ஸ். அதே வேரியபிள் அப்படின்னா அடிஷ்னல் மெக்கானிசம்ஸ் டு கெப்ட் மார்க் த எண்ட் ஆஃப் ஒன் ஃப்ரேம் அண்ட் த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ரேம். வேரியபிள் சைஸ்னால அது எங்கே முடியுது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாதுங்கிறதுனால எண்ட் ஆஃப் த ஃப்ரேமும் பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ரேமும் வந்து நம்ம அடிஷ்னலாக அதில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் இஸ் யூஸ்ட் இன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். எரர் டிடெக்ஷன், கரெக்ஷன், ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோல், இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸில் வந்து நம்ம பார்த்தது தான். ஓகே, எரர் டிடெக்ஷனில் என்னென்ன நம்ம பார்த்தோம். எரர் டிடெக்ஷன் இது ஆல்ரெடி நமக்கு பிளேலிஸ்ட் இருக்கு. ஓகே, எரர் டிடெக்ஷன் வந்து சிம்பிள் பேரிட்டி செக், தென் டூ டைமென்ஷனல் parity check, then checksum,
Fourth one is CRC, that is cyclic redundancy check. இதான் வந்து எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ். இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது, இதில் பார்த்துக்கோங்க. எரர் கரெக்ஷன் டெக்னிக்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. ஹேமிங் கோட் எரர் கரெக்ஷன், எரர் கரெக்ஷனுக்கு வந்து ஹேமிங் கோட். தென் ஃப்ளோ கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் வந்து அதுவும் நம்ம பார்த்ததான். தட் இஸ் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஃப்ளோ கண்ட்ரோல், ஸ்லைடிங் விண்டோ, ஸ்டாப் அண்ட் வெயிட், அப்புறமா ஸ்லைடிங் விண்டோ. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஸோ எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் தான். டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷனோட காம்பினேஷன் தான் எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ அந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் டேட்டா லிங்க் கண்ட்ரோல்.